நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு வாழ்க்கையில் பிரதானமான விஷயம் பணம், காசு, பணம், துட்டு. இதுதான் இன்றைக்கி மரியாதை. நோட்டு இருந்தால் எதை வேணாலும் வாங்கலாம், காசு இருந்தால் எங்கேயும் மாலை விழுகும், துட்டு இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம். 100 கோடி ரூபா இருக்கா, நாளைக்கு சட்டமன்ற உறுப்பினர். கூட 100 கோடி இருக்கா, நாளைக்கே அமைச்சர். கூட ஒரு 500 கோடி இருந்தால் இந்த நாட்டோட முதலமைச்சர் கூட ஆகலாம். வாக்காளரையும் சட்டமன்றத்தையும் கூட விலைக்கு வாங்க முடியும் அப்படிங்கிற நிலை வந்த பிறகு மனித வாழ்க்கையில் பணம், காசு, துட்டு தான் மரியாதை. இதை தாண்டிய யாருக்கும் இன்றைக்கி மரியாதை இல்லை. உறவுகளுக்கு மரியாதை இல்லை, நண்பர்களுக்கு மரியாதை இல்லை, திறமையான மனிதர்களுக்கு மரியாதை இல்லை. நல்ல இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொன்னாலும் மரியாதை கிடையாது. நல்ல இணக்கமான மனிதர்னாலும் மரியாதை கிடையாது. விட்டு கொடுக்குற மனிதர்னாலும் மரியாதை கிடையாது. இங்கே துட்டு கொடுக்க முடியுமா அப்படின்னு தான் இன்றைக்கி கேட்குறாங்க. ஆக துட்டை சம்பாதிக்கணும். எப்படி சம்பாதிக்கிறது? பசங்க பூரா சம்பாரித்து தண்ணிக்கும் மண்ணிக்கும் போதைக்கும் கொடுத்துட்றான். 50 வயசுக்கு மேலே உள்ளவெல்லாம் சம்பாரித்து அவனும் போதையில் அடிமையாயிட்டான். சரி, வருங்கால சந்ததியாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைங்க படிக்கிற பசங்க எப்படி இருக்கான்னா அவன் ஸ்கூல்லே வெட்டிக்கிறான். அப்போ யாரையா சம்பாதிக்கிறான்னா இவன் பூரா அறியாமையில் இருக்கிறதுனால இவனை ஏமாற்றி பிழைக்கிற ஒயிட் காலர் கிரைம்ஸு கோடி கோடியாக சம்பாரித்து அவன் பப்ளிக்கில் அவன் தான் தொழிலதிபராக இருக்கான். பல்வேறு நிகழ்ச்சியில் அவன் தான் சீஃப் கெஸ்ட்டாக இருக்கான். நீங்கள் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக இருக்கிறவனை பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பேரில் கூட ஒன்று அவன் பேரில் 10 கேஸ் இருக்கும், இல்லைன்னா அவன் பினாமி பேரில் 10 கேஸ் இருக்கும். அவன் பேரில் நிலத்தை அபகரிச்சிருப்பான், மண்ணை திருடி இருப்பான், அல்லது க்ரஷர் வச்சுருந்துருப்பான், ஓட்டுக்கு பணத்தை கொடுத்துருப்பான், அல்லது மக்கள் பணத்தில் வேறு திட்டங்கள் உள்ள காசை சாப்பிட்ருப்பான். அவன் அதான் இருக்கும். இல்லைன்னா ஏதாவது ஒரு கொலை வழக்கு இருக்கும், கொள்ளை வழக்கு இருக்கும். அவனுக்கு பயந்து அவனை கவுன்சிலர் ஆகிருப்பாங்க, பிரசிடெண்ட் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு நேர்மையாக ஒழுக்கம் டிசிப்ளின் அப்படின்லாம் இருந்து பார்க்குறவங்க மாத சம்பளம் வாங்கிக்கிட்டு தினசரி கஷ்டம்தான் பட்டுட்ருக்காங்க. அதனால தான் இந்த உலகத்தில் பணம், காசு, துட்டு, மணி இதுக்கு தான் மரியாதை. அதனால் இளைஞர்களே, பணத்தை சம்பாதிங்க, நேர்மையான வழியில் சம்பாதிங்க, அதை நல்லதுக்கு செலவழிங்க. நீங்கள் பணம் கையில் இருந்தால் தான் கட்டின மனைவி, பிள்ளைங்க, உறவு, பெற்றோர், நண்பர்கள், உற்றார், சுற்றத்தார் எந்த இடத்துலையும் மரியாதை இருக்கும். அதனால் விட்டு கொடுக்குற எண்ணம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட துட்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் உங்களை உயர்த்திக்கணும். நன்றி, வணக்கம்.